இன்னைக்கு நம்ம இந்தியா பங்களாதேஷ் அணிக்கு எதிராக முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் பரபரப்பான முக்கியமான இரண்டாவது நாள் ஆட்டத்தை விளையாண்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இரண்டாவது நாளில் சுமார் 150 வருடத்துக்கும் மேலாக ஆயிடுச்சு நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானம் கட்டி. இந்த மைதானத்தில் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சாதனை சரித்திரம் நிகழ்ந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சரித்திரம் ரெக்கார்ட் பிரேக்கிங்கை இன்னைக்கு நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா நம்ம இந்திய அணியில் இன்னைக்கு அவர் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு டே 2 ஆட்டத்தை தொடர்ந்து பேட்டிங் பண்ண ஆரம்பித்த நம்ம அஸ்வின் ஜடேஜா, இதில் ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் 86க்கு அவுட் ஆகிட்டார். அஸ்வின் அவரும் 113 ரன்னுக்கு அவுட் ஆக நம்ம இந்தியா 376 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையுமே இன்னைக்கு காலையில் இழந்துட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து பேட்டிங் பண்ண வந்த பங்களாதேஷ் அணி ஆரம்பத்தில் இருந்தே நம்ம இந்திய அணியின் போலர்களுடைய பந்து வீச்சை சமாளிக்கவே முடியல. இதில் பும்ரா அவருடைய முதலாவது ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விக்கெட்டை எடுத்தார். அது மட்டும் அடுத்து பும்ரா அவர் மட்டுமே 4 விக்கெட்டுகளை எடுத்தார். சிராஜ் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். ஹர்ஷ்தீப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுக்க ஜடேஜா அவரும் 2 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ ஆக மொத்தம் பங்களாதேஷ் 149 ரன் தான் எடுத்தாங்க. 10 விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க. 47 ஓவருக்கே அவங்களுடைய கதை முடிஞ்சிடுச்சு. இதை தொடர்ந்து நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா மீண்டும் இரண்டாவது இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு டே 2 நிறைவடைகிறப்ப நம்ம இந்தியா 3 விக்கெட்டுகள் இழந்து 81 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் இதுவரைக்கும் நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்காத மிகப்பெரிய சரித்திர சாதனை என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் சேப்பாக்கம் மைதானத்தில் பல வருஷமாக பல டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்கள் நடந்திருக்கு. அதில் ஒரே நாள் டே 1 டே 5 இப்படி எது வேணாலும் இருக்கட்டும், ஒரே நாளில் அதிக விக்கெட்டுகள் எடுத்தது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 விக்கெட்டுகள் தான் அதிகபட்சமாக இருந்திருக்கு. அதுவும் 79. அந்த ரெக்கார்டை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரேக் பண்ணி இது வரைக்கும் சேப்பாக்கம் மைதானத்தில் ஒரே நாளில் இவ்வளவு விக்கெட் விழுந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி 17 விக்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் நம்ம இந்திய அணியின் பெயர்கள் பங்களாதேஷ் அணியை ஆல் அவுட் பண்ணதன் மூலிமா இந்த ரெக்கார்ட் நிகழ்த்திருக்கு. முக்கியமாக பும்ரா அவருடைய அபாரமான பந்து வீச்சு, அவர் எடுத்த 4 விக்கெட் இந்த ரெக்கார்ட் நிகழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இன்றைக்கி இருந்திருக்கு. இதனால் சுமார் 150 வருடமாக நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்காத ஒரு முக்கியமான சரித்திர சாதனையை இன்றைக்கி நம்ம இந்திய பிளேயர்கள் நிகழ்த்தியிருக்காங்க. முக்கியமாக பும்ரா அவருடைய பந்து வீச்சும் அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் இரண்டாவது நாள்லேயே நம்ம இந்திய அணியின் வெற்றியை தற்போது நம்ம இந்திய பிளேயர்கள் ஏறக்குறைய உறுதி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் நம்ம பும்ரா அவரால் நம்ம சேப்பாக்கம் மைதானத்தில் இதுவரைக்கும் நடக்காத சரித்திர சாதனை இன்னைக்கு நிகழ்ந்திருக்கிறத பற்றியும், இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டமும் நம்ம இந்தியா கைவசம் இப்போ திரும்பி இருக்கிறத பற்றியும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.